மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சியால் சென்னை மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் ரகுவரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஆந்திர கடற்கரையை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து நீடித்து வரும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் நேற்று குமரி கடற்கரையில் உருவாகி இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆந்திர கடற்கரையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை மற்றும் வட தமிழக பகுதிகளில் வரும் 24 மணி நேரத்திற்கு மழையோ அல்லது சில நேரங்களில் கனமழைக்கோ வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குமரிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்து பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையிலே நேற்று மதியத்திலிருந்தே சென்னையில் மழை பெய்து வருகிறது. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் நேற்று மழை பெய்தது. நேற்று இரவு முழுவதுமே மழை மற்றும் சாரல் மழையாக பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக மீனம்பாக்கத்தில் 24 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் 10 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது. இன்றும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில நேரங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் ரகுவரன்.